இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, என் பின்னாடி இருக்கிறதாங்க சென்னையில் ரொம்ப முக்கியமான இடமா இருக்கு அவுட்டர் ரிங் ரோடு. இந்த அவுட்டர் ரிங் ரோடு எங்கேருந்து எது வரைக்கும் இருக்குன்னா, மீஞ்சூர்லேருந்து வண்டலூர் ஜூ வரைக்கும் இந்த அவுட்டர் ரிங் ரோடு கண்டினியூ ஆகுதுங்க. இந்த ஒரு அவுட்டர் ரிங் ரோடுக்கு பக்கத்துலேயே கண்ணு கட்டின தூரம் தான் இருக்குது நம்மளுடைய சைட்டுங்க. இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா, இந்த பிரிட்ஜு அடுத்தது போய் முடிகிற இடங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜுங்க. அங்கே தான் வந்து ஃபேஸ் 3 மெட்ரோ ஸ்டேஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இப்போ ஃபேஸ் 2 வந்து மாதவரம் மெட்ரோ ஸ்டேஷன் வந்து முடிஞ்சிருச்சுங்க. இப்போ ஃபேஸ் 3 வந்துட்டு அது இந்த ஏர் எண்டுக்குள்ளே ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜ் வந்து அப்படியே லெஃப்ட் வந்தோம் பார்த்தீங்கன்னா ரேவதி சூப்பர் மார்க்கெட்டுங்க. அப்படியே கொஞ்சம் தள்ளி போகிறோன்னா மாதவரம் ரவுண்ட் ஆனாங்க. அதாவது சென்னை மாதவரத்துக்கும் சென்னை ரெடில்ஸுக்கும் நடுவில் இருக்க ஏரியா தான் சென்னை அருமந்தைங்க. இந்த மாதிரி ஒரு சூப்பரான டெவலப் ஏரியாவில் ரொம்ப லோ பட்ஜெட்டில் சிஎம்டி அப்ரூவ்டில் ஒரு நல்ல இடம் வந்திருக்குங்க. இங்கேருந்து பார்த்தாலே அந்த சைட்டு தெரியுது. அதையும் நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இன்னும் என்னென்னலாம் இங்கே இருக்குன்றத நான் சைட்டுக்கு உள்ளே போய் நின்று நான் தெளிவாக சொல்கிறேங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வெல்கம் டு ரோமியா விலாக்ஸ். இனி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, சென்னையிலேயே ரொம்ப முக்கியமான இடமா இருக்க மாதவரத்துக்கும் ரெடில்ஸுக்கும் நடுவில் இருக்கிறதாங்க அருமந்தை. இப்போ நம்ம அருமந்தை சைட்டுக்குள்ள ஜேஎஸ்பி கார்டனுக்குள்ள தான் இப்போ நம்ம வந்து நின்று பேசிட்டு இருக்கோம். ஜேஎஸ்பி கார்டன்றது அசட் பிளஸ் கொடுக்குறாங்க. ஸோ இந்த சைட்டில் ரொம்ப முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, என் பின்னாடியே உங்களுக்கு அவுட்டர் ரிங் ரோடு ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு காமிச்சிருப்போங்க. இது மட்டும் இல்லாமல் சுற்றி உங்களுக்கு இங்கே ஒரு 30 வீடுகளுக்கு மேலே கட்டிட்டாங்க. இந்த சைட் இன்னும் லான்ச்சே பண்ணலைங்க. லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடியே இவ்வளோ டெவலப்பான ஏரியாவாக இருக்குன்னா, ஒன்ஸ் லான்ச் ஆகிடுச்சுன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்க, நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு இங்கே ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட்டு போயிடும். இப்போ சென்னைக்கு சென்ட்ரல் எப்படி ஒரு மெட்ரோ ஸ்டேஷனோ அந்த மாதிரி மாதவரத்துக்கு தான் முக்கியமான மெட்ரோ ஸ்டேஷன் வருதுங்க. அது இல்லாமல் நான் உங்களுக்கு அங்கே சொல்லியிருப்பேங்க, இந்த ஒரு பைபாஸ் போது பாருங்க அவுட்டர் ரிங் ரோடு. இந்த அவுட்டர் ரிங் ரோடு அடுத்த டவுன் இறங்கும் போது தான் வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜ் இருக்குங்க. அது ரொம்ப பக்கத்தில் தான் இருக்கு. அந்த வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜுக்கு பக்கத்திலேயே ஃபேஸ் 3 மெட்ரோ ஸ்டேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அந்த வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜ்ல இருந்து ரொம்பவே பக்கத்தில் இருக்கிறதாங்க நம்ம ரெடில்ஸோட ரேவதி சூப்பர் மார்க்கெட்டுங்க. அங்க அதோட முடியாம பக்கத்துல என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, டெவலப்மெண்ட் வைஸா பிவிஆர் தியேட்டர் இருக்குங்க, கல்யாண் ஜுவல்லர்ஸ் இருக்கு, ஜிஆர்டி இருக்கு, ஹைதராபாத் பிரியாணி இருக்கு, ராதா தியேட்டர் இருக்கு. நம்ம ஒரு மினி கோயம்பேடுன்னு கூட சொல்லாங்க நம்ம ரெடில்ஸ் ஒரு மார்க்கெட்டை. அது மட்டும் இல்லாம அதை விட்டு கொஞ்சம் தள்ளி வரீங்கன்னா மாதவரம் ரவுண்டானா இருக்குங்க. அந்த மாதவரம் ரவுண்டானாக்கு பக்கத்துல தான் ஃபேஸ் 2 வந்து மெட்ரோ ஸ்டேஷனும் வருது. இப்போ நம்ம சைட்ல என்னென்ன இருக்குன்றது நம்ம பார்ப்போம். நம்ம சைட்ல இருந்து ரொம்பவே பக்கத்துல இருக்கிறதாங்க கிறிஸ் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்குங்க. இன்னும் பக்கத்துல பாத்தீங்கன்னா டான் பாஸ்கோ மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்கு. அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்கு, ஜிஎஃப்சி குளோபல் பப்ளிக் ஸ்கூலும் இருக்கு. காலேஜ்னு பாத்தீங்கன்னா உமன்ஸ் கோதி ஜெயின் காலேஜ் இருக்கு, வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜ் இருக்கு. இன்னமும் கொஞ்சம் தள்ளி போறீங்கன்னா வேல்டெக் காலேஜும் இருக்கு. அருமந்தை ஜங்ஷனும் சரி, அருமந்தை பஸ் ஸ்டாப்பும் சரி நம்ம சைட்ல இருந்து நடந்து போற தூரத்துக்கு தான் இருக்கு. நம்ம சைட்ல இருந்து ரயில்வே ஸ்டேஷன் பாத்தீங்கன்னா பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷன். இங்க இருந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்குள்ள டிராவல் பண்ணாலே உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷன் கிடைச்சிதுங்க. ரொம்ப அலைச்சலான சிக்னல், டிராபிக் அந்த மாதிரியான ஒண்ணுமே கிடையாது. ஓகேங்க, இங்க ஸ்கூல்ஸ் சொல்லிட்டேன், காலேஜ் சொல்லிட்டேன், அது இல்லாம டெவலப்மெண்ட்னே சொல்லிட்டேன். உங்களுக்கு இந்த அருமந்தை ஜங்ஷன்லயே கிடைக்காததுன்னு ஒண்ணுமே கிடையாது. மொபைல் ஷாப்ல இருந்து, பஸ் ஸ்டாப்ல இருந்து, போலீஸ் பூத்துல இருந்து எல்லாமே இங்கே உங்களுக்கு நல்லாவே கிடைக்குங்க. நீங்கள் வெளியே போகணுன்ற எந்த ஒரு அவசியம் இருக்காது. கொஞ்சம் ட்ராவல் பண்ணி போனீங்கன்னா ரெடில்ஸ் மார்க்கெட்டில் எல்லாமே கிடைக்கும். இது எல்லாமே நான் சொல்லி முடிச்சிட்டேங்க. இப்போ நம்ம சைட்டுக்குள்ளே வருவோம். இப்போ இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 22 பிளாட் கொடுத்துருக்காங்க. இந்த 22 பிளாட்டில் 800 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 2200 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த சைட் லான்ச்சே பண்ணலைங்க. மொத்தமே இருக்கிறது 22 பிளாட் தான். அந்த 22 பிளாட்லயுமே 4 பிளாட் சோல்ட் அவுட் ஆயிடுச்சுன்னா வெறும் 18 பிளாட் தான் இருக்கு. இப்பதான் நம்ம வீடியோ எடுக்கிறோங்க. இன்னும் யாருமே இந்த இடத்துல வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணல. ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ண போறது நம்மளா தான் இருப்போம். ஒன்ஸ் இதை லான்ச் பண்ணிட்டு அப்புறம் நம்ம வீடியோ ரிலீஸ் ஆயிடுச்சுனாலும் சரி, லான்ச் பண்ணது வெளியே யாருக்கும் தெரிஞ்சினாலும் சரி, அவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கு லேண்ட் கிடைக்காது. ஸோ உங்களுக்கு பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜும் இருக்கு, நிறைய டெவலப்பான ஏரியாவும் இருக்கு. உங்களுக்கு ஒன்ஸ் நீங்க ஒரு புது வீடு கட்டி குடியேறினாலும் சரி, இல்ல எனக்கு ஒரு இன்கம்க்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு இடம் தேவை அப்படின்னாலுமே இந்த இடத்துல நீங்க ஒரு அபார்ட்மெண்ட் மாதிரியோ இல்ல ஒரு சின்னதா ஒரு பிஜி கெஸ்ட் ஹவுஸ் மாதிரியோ கட்டி விட்டீங்கன்னா பக்கத்துல மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட் இருக்காங்க, ப்ரொஃபசர்ஸ் இருக்காங்க, அவங்களாம் வந்து கட்டி இந்த இடத்துல குடியேறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நீங்க ரெண்டல் இன்கமாவும் அதுல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எடுக்கலாம். ஸோ கடைசியா சொல்லணும்னா இங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட்டு பாத்தீங்கன்னா 2750 ரூபாய் தாங்க. வெளியெல்லாம் பாத்தீங்கன்னா 3000 ரூபாய்க்கு மேல போகுது. ஆனா இவங்க வெறும் 2750 ரூபாய்க்கு தான் கொடுக்குறாங்க. ஒரு சிஎம்டிஏ ரெரா அப்ரூவோட சென்னைக்குள்ள இந்த ரேட்டுக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் தாங்க. உங்ககிட்ட வெறும் 3 to 4 லட்ச ரூபா இருந்தா போதுங்க. நீங்க முன்பணம் 3 to 4 லட்ச ரூபா கொடுத்தாலே இவங்களே உங்களுக்கு பேலன்ஸ் லோன் பண்ணி கொடுக்குறாங்க. இவங்க கிட்ட நிறைய பேங்க் டைப்ல இருக்கு. ஸோ உங்களுக்கு லோனுக்கும் ஆப்ஷன் இருக்கு. உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டா தான் சரி, உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல மேலே கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்பேன், டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருப்பேன். எந்த ஒரு டவுட்னாலும் சரி நீங்க அவங்களுக்கு கால் பண்ணீங்கன்னா விலாவரி எல்லாத்தையும் தெளிவா சொல்லுவாங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாராவது
நல்ல அவுட்டர் ரிங் ரோடு பக்கத்துலயே நல்ல ஃபேசிங்காக இருக்கணும், ரோட் சைடில் நிறைய வீடுகளுக்கு மத்தியில் ஒரு இடம் தேவைப்படுது அப்படின்றாங்கன்னா இந்த வீடியோ தயவுசெய்து ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு இடம் தேவைப்படுதோ தேவைப்படலையோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் ரிலேட்டிவ்ஸ் கண்டிப்பாக யாருக்காவது ஒருத்தருக்கு இடம் வாங்குறதுக்கான தேவை இருக்கும். ஸோ அவங்களுக்கு நீங்கள் இதை ஷேர் பண்ணி விட்டீங்கன்னா நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்கு இந்த மாதிரியான வீடியோ பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு டவுட்னாலுமே அசட் ப்ளஸுக்கு கால் பண்ணி கேளுங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்பேன். தேங்க்யூ.